ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி வந்து கோகனட் ஷெல் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோகனட் ஷெல் மேலே வந்து இந்த நார் இருக்கும்ல, அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். என்னோடய பழைய ரேசர் இருந்துச்சு, அதை வச்சு லைட்டாக இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கலரிங் ஒர்க் பண்ணலாம். அப்படியே பண்ணலாம், அழகாக தான் இருக்கும். பட் கலர் அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த லைட் க்ளீனிங். ஓகே இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேலே 3 ஹோல், அதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பென்னு வந்து உள்ளே போகிற அளவுக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நான் பென்சிலில் வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஃபேஸு 2 கண் இருக்கிற மாதிரி ஒரு அனிமல் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கான அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர், டார்க்கான ப்ளூ கலர் வந்து அந்த வரைஞ்ச இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து கலரிங் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒரே கலர். அது வந்து ப்ளூ தான், நார்மலான ஒரு ப்ளூ கலர் தான். பட் கோகனட் ஷெல்க்கு மேலே அடிக்கும்போது அது வந்து ஒரு டார்க்கு பிளாக் மிக்ஸ் பண்ண ஒரு ப்ளூ கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் வந்துருச்சு. பட் இதுவும் அழகாக தான் இருந்தது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். காயும் போது நல்ல டார்க் ப்ளூ ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபேஸ்க்கான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம கலர் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கூட இந்த ப்ளூ அடிச்சுக்கோம்ல, அந்த ப்ளூவை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ணோட அவுட்லைனுக்கு வந்து ஒயிட்டு தான், பியூர் ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். கண்ணுக்குள்ளே வந்து பிளாக் கலர் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ கண்ணுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஓகே, 2 கண்ணுக்குள்ளேயும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணினாலும் அது கூட கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி பெயிண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து ஒரு மூக்கும் அதுக்கு ஒரு லிப்ஸும் போட்டுட்டு அந்த மூக்கையும் லிப்ஸையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு அனிமல் ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து கண்ணுக்கு வந்து 2 டாட்ஸ் வச்சிங்கனாவே அது கண் மாதிரி வரும். ஒரு பெரிய டாட் வைங்க, அதுக்கு கீழே ஒரு குட்டி டாட் வச்சிங்கன்னா அழகான 2 கண் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரியாலாக இருக்கிற மாதிரி கிடச்சிரும். இப்போ ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபேஸில் இன்னும் ஒரு பார்ட் வந்து மிஸ்ஸிங் இல்லை, அது வந்து காதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு யூ ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க பென்சிலில். பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக அந்த நம்ம எந்த மாதிரி ஒரு கோகனட் ஷெல் எடுத்துருக்கோம் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அதே மாதிரி 2 கலர், ஒன்று வந்து டார்க் ப்ளூ, ஒன்று வந்து லைட் ப்ளூ கலருக்கு வந்து ஷேடிங் வந்து கொடுத்துக்கலாம். லைட் ப்ளூ வந்து இந்த கார்டுக்கு மேலே கொடுக்கும்போது அந்த ஒரிஜினல் கலர் தான் வருது. ஆனால் கோகனட் ஷெல்லில் வந்து டார்க்காக இருந்தது. அதனால் இது கூடயும் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி அந்த கலருக்கு மேட்சிங்காக கொண்டு வந்துட்டேன். அடுத்து இந்த காதுக்குள்ளேயும் சின்ன சின்ன கோடாக போட்டு விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக அடியில் வந்து மடித்து விட்டுட்டு அந்த கார்ட்போர்டை லைட்டாக மடிச்சிங்கன்னா தான் அது ஒட்டுறதுக்கான இடம் கிடைக்கும். அந்த காது மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து லைட்டாக மடித்து விட்ருக்கேன். மடித்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ 2 காது 2 சைட்லேயும் ஒட்டியாச்சு. ஷீட் அப்படியே ஒட்டினீங்கன்னா நிற்காது, லைட்டாக மடிச்சுட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒரு பென் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. பட் இது அப்படியே வச்சிங்கன்னா பென் போட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அதனால் பேக் சைடு வந்து லாக் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதே சைஸ்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி அதை வந்து ஹார்ட் க்ளூ போட்டு பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பென் ஹோல்டராகவோ ப்ரஷ் ஹோல்டராகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ரஷ் ஹோல்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணினேன். ஸோ இப்போ ஹார்ட் க்ளூ பேக் சைடில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து குட்டி குட்டி ப்ரெஷ்ஷெல்லாம், தின் ப்ரெஷ்ஷெல்லாம் தனியாக போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன், இதோட தலைக்குள்ளே. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.